அம்மா சாரதா, என் ஃப்ரெண்டு சதாசிவம் அந்த பார்க்குக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். நானும் அவனை போய் பார்த்து பேசிட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் நடந்துட்டு வரோம். சரியா? சரி மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மசாலா டீ ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்பப்பா, காலையிலேருந்து எவ்வளோ வேலை. ஒரு வேலை முடிஞ்சால் இன்னொரு வேலை வந்துடுது. இவ்வளோ துணி, இது துவைக்கிறது ஒரு பாடுனா மடித்து வைக்கிறது அதோட பெரும் பாடாக இருக்குது. எல்லாத்தையும் மடித்து வைப்போம். சீக்கிரம் மடித்து வச்சாதான் மாமாவுக்கு வர்றதுக்குள்ளே டீயை போட்டுட்டு நைட்டுக்கு டின்னர் வேறு என்னன்னு யோசிக்கணும். வா ஜெனிஃபர், என்ன விசேஷம்? எப்பயுமே நீ ஃபோன்லேயே கூப்பிடுவே, என்ன இவ்வளோ தூரம் நேரில் வந்திருக்க? என்னப்பா? ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் போர் அடிச்சுது. சரி, உங்களையாவது ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னக்கா இவ்வளோ துணியை துவைச்சிங்களா என்ன இன்றைக்கி ஒரே நாளில்? ஆமாம் ஜெனிஃபர், எங்கள் வீட்டுக்காரு போன வாரம் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு ஊருக்கு போயிட்டு வந்தார். அதனால் ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக இருந்த துணி எல்லாத்தையும் இன்றைக்கி தான் துவைச்சி மடித்து வச்சுருக்கேன். இன்னும் பாதி துணி மடிக்கல. அது வேறு எல்லாத்தையும் மடித்து அயன் பண்ண கொடுக்கணும். சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. எப்பயுமே எனக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும்க்கா. வீட்டை எவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கீங்க. வாசலில் பாருங்கள், ஃபுல்லாக இந்த ரோஸ் செடியெலாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதை பார்த்தாலே மனசுக்கே ஒரு நிம்மதியாக இருக்குது. எப்பயுமே வீட்டை சுத்தபத்தமாக தான் வச்சுக்கணும் ஜெனிஃபர். அப்போ தான் சம்பாதிக்கிற 4 காசாவது கையில் நிற்கும். எனக்கு தோட்டக்கலை ரொம்ப பிடிக்கும்னு தான் உனக்கு தெரியும்ல. அதனால தான் எனக்கு பிடிச்ச ரோஸ் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். இப்போ பாரு, வீடு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இந்த சாயந்தர நேரத்தில் வந்து இங்கே நின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இங்கே வந்து நின்னேன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஆமாக்கா, எனக்கும் உங்கள் வீட்டில் இருக்க மற்ற இருக்கிற இடம் விட இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதுவும் சாயந்தர நேரத்தில் சில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குக்கா. ஆமாம், நான் எதுக்காக வந்தேன்னா, எனக்கு என்னன்னு தெரிலக்கா, முடி ரொம்ப கொட்டுது. நானும் 2-3 ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். உங்களுக்கு தான் நிறைய ஹோம் ரெமெடி தெரியுமே, ஏதாவது ஒன்று சொல்லுங்கக்கா. ஹோம் ரெமெடி தானே? சரி சொல்கிறேன். இங்கே பாரு, அடிக்கடி ஹேர் ஆயிலை மாற்றாத, ஷாம்புவை மாற்றாத. அப்படி மாற்றுறத ஃபஸ்ட்டு நிறுத்து. அதை பண்ணாலே உனக்கு பாதி பிரச்சனை சரியாயிடும். ஆமாம் ஜெனிஃபர், உன் முடி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனஸ் போகிறதுக்கு நான் என்கிட்ட ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சரியா? அதை நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணு. உன் முடி நல்லா ஷைனிங்காக பளபளன்னு ஆகிடும். அக்கா, ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஜெனிஃபர், சிம்பிளாகவே சொல்கிறேன். 2 பொருள் தான். 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோ, கொஞ்சம் கசகசா எடுத்துக்கோ. தேங்காயோட இந்த கசகசாவை போட்டு நல்லா மிக்சியில் அந்த ஜூஸ் எடுத்துக்கோ. தலையில் நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணு. ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த ஹேர் பேக் நீ போட்டினாலுமே 20 மினிட்ஸ்க்கு மேலே உன் தலையில் போட்டிருக்கக்கூடாது. சரியா? ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சுடு தண்ணியில் நல்லா காட்டன் டவலை போட்டு நனைச்சி எடுத்துக்கோ. அந்த காட்டன் டவலை தலையில் நல்லா சுற்றி கட்டிக்கோ. அந்த 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உன் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டீமிங் கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணு. அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொல்லு. உன் முடி வந்து எப்படி இப்போ ட்ரையாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு உன் ஹேரை சில்கி ஹேரை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லு. சாரதாக்காவா கொக்கா, சிம்பிளாக 2 வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஹோம் ரெமெடி சொல்லிட்டிங்க்கா. உடனே நான் கிளம்புறேன். ஃபஸ்ட்டு நாளைக்கு இதை நான் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு என் முடி எப்படி இருக்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன். சரிக்கா, நான் கிளம்புறேன்.